ஹாய் மக்களே, நான் உங்கள் ஃபருக் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்னைக்கு பணம் சில பேர் அதிகமாக எப்படியாவது சேர்க்கணும். ஒரு 1 லேக் இல்லாட்டி 2 லேக்கு எப்படியாவது இல்லை சேவ் பண்ணியாது, இல்லை உண்டியல் இல்லாட்டி ஏதாவது ஒரு இதில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டோடு இருப்பாங்க. அதுக்கு சில பேர் முக்கால்வாசி இல்லாட்டி 50 to 60% இல்லாட்டி 70% முக்கால்வாசி மக்கள் என்னத்தை போட்டாங்கன்னா இந்த கூட்டு சீட்டு முறைன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அதில் அந்த கூட்டு சீட்டு முறையில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதில் 2 வகையான கூட்டு சீட்டு முறை இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு முக்கால்வாசி பேர் போய் அதில் தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த கூட்டு சீட்டு முறையில் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூட்டு சீட்டு முறையில் இப்போ உங்களுக்கு கேட்பாங்க, ஃபருக்கு உங்களுக்கு எந்த மாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஒரு 15 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. 15 மாதம் மாதம் 10,000 ரூபா, 15 மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. ஃபருக்கு உங்களுக்கு எந்த மாதம் வேணும்? எனக்கு ஜனவரி 2028 இந்த மாதம் வேணும். நான் இப்போ இந்த மாதம் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது 10,000 கொடுத்துட்டு வரும். இதுமாரி 15 பேர்கிட்ட ஒரு ஆள் டிசைட் பண்ணிடுவாங்க, இந்த மந்த் வேணும், இந்த மந்த் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஜனவரி மாதம் வேணும்னா உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா, நீங்கள் அதுக்கு 15 மாதம் கட்டணுமா, 1.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மந்த் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 2,000 2,500 rupees எடுத்துப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் மாதிரி எடுத்துப்பாங்க. அதுமாரி இருக்கிற 15 நபர்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதமும் 2,500 ரூபா எடுத்து ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதில் ஜாயின் பண்ணி உங்கள் ஹார்ட் அண்ட் மணி இழந்துடாதீங்க. இது 2,000 ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்க, அது மறுபடியும் அதே ஒரு அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஹார்ட் அண்ட் மணி இதே ஒரு அடிக்ட் ஆகிட்டு அது கடைசியில் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 40,000 rupees பெரிய மணியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இந்த இந்த கூட்டு சீட்டு முறையில் போய் தயவுசெய்து ஜாயின் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு ரிமைனிங் 30% இப்போ இந்த கூட்டு சீட்டு முறையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், உங்கள் நெய்பர்ஹுட்டு அவங்கெல்லாம் இந்த மாறா என்ன பண்ணுறாங்க, வட்டி இல்லாமல் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீட்டில் உள்ளவங்க இல்லை ஒரு காலனியில் உள்ளவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. 15 பேர் இல்லை 20 பேர் இல்லை ஒரு ஆள் ரெண்டு சீட்டு கூட பண்ணலாம், இல்லை 3 சீட்டு கூட பண்ணலாம். அதே மார்ச் மாதம் கட்டுறோம், 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 இல்லை 2 சீட்டு கூட ஜாயின் பண்ணலாம். 1 இயர் மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா தான் சீட்டு போடுறாங்க. ஆர்கனைஸ் பண்ணுறவங்க மாதம் சீட்டை எடுத்துப்பாங்க 1 லட்ச ரூபாய். மீதி 9 பேருக்கும் குலுக்கல் முறையில் யார் யாருக்கு எந்தெந்த மந்த்துன்னு சொல்லிட்டு வருதோ அவங்க அந்த மந்த்து பணம் எடுத்துக்கணும். லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. இது உங்களுக்கு அந்த ஒரு மந்த்லி ஒரு 10,000 rupees கொடுக்குறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட்டாக பண்ணி ஒரு 1 lakh இல்லாட்டி 2 lakhs கூட கிடைக்கும். டிபெண்ட் நீங்கள் எவ்வளோ சீட்டு எவ்வளோ ஜாயின் பண்ணுறீங்க அதுங்கிற பொறுத்து. ஆர்கனைஸ் பண்ணுறவங்க மந்த்து எடுத்துப்பாங்க. இந்த இதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இது நீங்களே உங்கள் நண்பர்கள் மத்தியில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், உங்கள் வீட்டில் உள்ளவங்க மத்தியில், உங்கள் ரிலேஷன் மத்தியில் நீங்களே இது பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தான். சில பேர் இது ஃபண்டு, சிப் ஃபண்டு அந்த இதில் போய் ஜாயின் பண்ணி உங்கள் ஹார்ட் அண்ட் மணி இழந்துடாதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது, காசு சில பேர் மணி சேவ் பண்ணுவாங்க. மணி சேவ் பண்ணுறங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணுண்டியில் போய் காசு போடுவாங்க. மண்ணுண்டியில் காசு போடுறது தப்பு இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மணி சேவ் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஆனால் சில பேர் அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு ஒரு மணி சேவ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோன்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அது ஃபிக்ஸ் பண்ணிடணும். 2 லட்ச ரூபாய் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மணி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மணி எடுக்கக்கூடாது. அது இல்லாமல் சில பேர் 1 மந்த்து ஜாயின் பண்ண 1 மந்த்து சேர்ப்பாங்க, இல்லை மந்த்லி 2,000 rupees போடுவாங்க. அது அப்படியே அதுக்கப்புறம் திடீர்னு எமர்ஜென்சி வந்ததோட டக்குனு மணி எடுத்துருவாங்க. அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுக்கு இப்போ இப்போ இன்ஸ்டாகிராமில், இந்த வாட்ஸ்அப்பில் என்ன பார்த்தீங்கன்னா, பிகி பாக்ஸ்னு ஒன்று விற்கிது. பிகி பாக்ஸ்னால் பின்னாடி குழந்தைகளுக்கு உண்டானது இல்லை, பின்னாடி ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த கரன்சி போட்டுக்கும். 100, 200, 300 கிட்டத்தட்ட ஒரு 150 days ஒரு 100 daysல எப்படி 1 lakh சேர்க்கறது, இல்லை 2 lakhs சேர்க்கறது, 3 lakhs பாக்ஸ்லாம் இருக்குது. அதை வாங்கிக்கிங்க, ப்ரொஃபஷனலாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி அது மணி எடுக்கிறது பின்னாடி ஒரு இது மாதிரி இருக்கு, பட்டன் மாதிரி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கு. ஆனால் ஒன்ஸ் போட்டுட்டோம்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது. தயவுசெய்து அந்த பிகி பாக்ஸ் ப்ரொஃபஷனலாக உள்ளது அதை வாங்கிக்கிங்க. 3வது, சில பேர் காசு சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னும் ஒரு இதில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. செல்வ மகள் திட்டத்தில் போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுவாங்க. அதில் நல்ல விஷயம் தான். பட் ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் பெண் குழந்தைகளுக்காண்டி இந்த செல்வமகள் திட்டத்தில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயம், அதில் எந்த இதுவும் இல்லை. வேறு ஏதாவது விஷயம், காசு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில்
நீங்கள் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் ஹார்ட் அண்ட் மணியை மந்த்லி போய் கொடுப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டு போய் அந்த 15 வருஷம் கழிச்சு ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குதுங்கிற பட்சத்தில் கஷ்டப்பட்டு நீங்கள் காசு இழந்து இது பண்ணுவீங்க. பட் இன்ஃப்ளேஷனை மறந்துட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த 10 லட்ச ரூபாயோட மதிப்பு வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கும். விலைவாசி வேறு லெவலில் ஏறிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட் அண்டாக ஒரு 3 to 4 years ஸ்கீமில் ஜாயின் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் எடுத்து வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து மணியை ரொட்டேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். சில பேர் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அப்படி ஜாயின் பண்ணி திசை இழந்துடாதீங்க. அந்த ஷார்ட் அண்ட் இயர்ஸில் வர ப்ராஃபிட் எடுத்து ஒரு லேண்டை வாங்கி போடுங்க. அந்த லேண்டை ஒரு 3 years ஹோல்ட் பண்ணி வேற இதில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பாருங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னொரு மணி சேவிங்ஸ் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அடுத்த பாட்டில் சொல்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர். த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.